ஹல்லேலூயா. உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை, உமக்கு மகிமை அப்பா. துதி கன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் தொழுது சேவிக்கிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம். உமக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரர்கள், உங்கள் பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரியுங்கள். ஆமாப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. துதியும் கனமும் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன், நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன், நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நிலம் நீரூற்றாகும், கண்மலை தடாகமாகும். வறண்ட நிலம் நீரூற்றாகும், கண்மலை தடாகமாகும். கர்த்தர் கிருபை நலமானது, அவரின் அன்பு மாறாதது. கர்த்தர் கிருபை நலமானது, அவரின் அன்பு மாறாதது. கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன், அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன், நன்றி செலுத்தியே போற்றிடுவேன்.
எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிது. நீர் எனக்கு பாராட்டின கிருபைகள் மாபெரிது. பாதாளமாம் மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்து, பாதாளமாம் மரணத்திற்கு ஆத்துமாவை தப்புவித்து, கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். பாவங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே. பாவங்களை மன்னித்தீரே, நோய்களை நீக்கினீரே. என் ஜீவனை ஆபத்தினின்று மீட்டு காத்தீர் கிருபையால். என் ஜீவனை ஆபத்தினின்று மீட்டு காத்தீர் கிருபையால். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். கர்த்தரின் கிருபைகள். வறண்ட நிலத்தை அவர் நீரூற்றாய் மாற்றினார். பாதாளமாய் மரணத்திற்கு என்னை தப்புவித்தார். என் பாவங்களை மன்னித்தார், என் நோய்களை நீக்கினார். அவர் என் மேல் பாராட்டின கிருபை பெரியது. வசனம் கால்களுக்கு தீபமும் வெளிச்சமாமே. ஆமென். வசனம் கால்களுக்கு தீபமும் வெளிச்சமாமே. கிருபையால் என்னை நிறைத்து அழித்திடுவேன் ஆலோசனை. கிருபையால் என்னை நிறைத்து அழித்திடுவேன் ஆலோசனை. கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். ஆமென். அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தி போற்றிடுவேன். நன்றி செலுத்தி போற்றிடுவேன். கர்த்தரின் கிருபைகளை பாடுவேன். அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் செய்த
நன்மைகளுக்காய் நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். நன்றி செலுத்தியே போற்றிடுவேன். ஆண்டவரே, நீர் எனக்கு பாராட்டின கிருபை அது மகா பெரியது. எல்லாரும் சொல்லுவோமா? ஆண்டவரே, நீர் எனக்கு பாராட்டின கிருபை மகா பெரியது. எல்லாரும் அதை உணர்வோம். எல்லாரும் அதை உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உமக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இந்த கிருபையின் கூட்டத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்கள் தேவன் அப்படி செய்கிறபடினால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். உட்கார். நம்முடைய அக்கினி உபவாச கூட்ட பாடல் புத்தகத்தில் உள்ள ஒரு புது பாடலை நாம் பாடப்போகிறோம். அக்கினி உபவாச கூட்ட பாடல் புத்தகம் வைத்திருக்கிறவங்க நீங்கள் 12வது பாடலை எடுத்துக்கொள்ளுங்கள். பாடல் புத்தகம் இல்லாதவர்கள் சங்கீதம் 113ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வருஷத்தில் அக்கினி உபவாச கூட்டத்துக்காய் கர்த்தர் கொடுத்த புதிய பாடல். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதை அந்த நாட்களில் பாட முடியவில்லை. ஒரு புதிய பாடல், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி. சங்கீதம் 113 3வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், நாம் தேவனுடைய விருப்பம். அருமையானவர்களை, சங்கீதக்காரன் இங்கே பாடுகிறார், அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவுது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் சொல்லுவோமே. ஆமென். அந்த சங்கீதக்காரனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. சூரியன் உதிக்கிற திசையிலேருந்து அது அஸ்தமிக்கும் திசைக்கு வரைக்கும் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரிக்கணும். ஹல்லேலூயா. நாமும் சொல்லுவோம், நம்முடைய தேசத்தில், நம்முடைய இந்திய தேசத்தில், கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் சொல்லுங்க, பின்னாடி இருக்கவங்களாம் சொல்லுங்க, கர்த்தருடைய நாமம் துதிக்கப்பட கடவதாக. எத்தனை பேர் அதை சொல்றீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் எங்கள் இந்திய தேசத்தில் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் மகிமை வானங்களுக்கு மேலானது. ஆமென். கர்த்தர் மகிமை வானங்களுக்கு மேலானது. ஆமென். பாடுவோம், கொண்டாடுவோம் இயேசு நாமத்தை, உயர்த்துவோம், போற்றுவோம் தேவாதி தேவன் நாமத்தை. பாடுவோம் அருமையானவர்களே.
அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் தேவாதி தேவன் நாமத்தை பாடுவோம், கொண்டாடுவோம். இயேசு நாமத்தை உயர்த்துவோம், போற்றுவோம். தேவாதி தேவன் நாமத்தை சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் மகிமை வானங்களுக்கு மேலானது. ஆமென். ஆமென். கர்த்தர் மகிமை வானங்களுக்கு மேலானது. ஆமென். உன்னதங்களில் வாசம் பண்ணும் நம் தேவனாகிய கர்த்தருக்கு உன்னதங்களில் வாசம் பண்ணும் நம் தேவனாகிய கர்த்தருக்கு சமம் இல்லை, ஒப்பும் இல்லை, இணையும் இல்லை, எவரும் இல்லை. சமம் இல்லை, ஒப்பும் இல்லை, இணையும் இல்லை, எவரும் இல்லை. பாடுவோம், கொண்டாடுவோம். இயேசு நாமத்தை உயர்த்துவோம், போற்றுவோம். தேவாதி தேவன் பாடுவோம், கொண்டாடுவோம். இயேசு நாமத்தை உயர்த்துவோம், போற்றுவோம். தேவாதி தேவன் நாமத்தை. சங்கீதம் 113வது சங்கீதத்தில் 7வது வசனம். சிறியவனை பொழுதினின்று எளியவனை குப்பையினின்று சிறியவனை பொழுதினின்று எளியவனை குப்பையினின்று தூக்குகிறேன், உயர்த்துகிறேன். பிரபுக்களோடே அமரச் செய்வேன். தூக்குகிறேன், உயர்த்துகிறேன். பிரபுக்களோடே அமரச் செய்வேன். ஆமென். பாடுவோம், கொண்டாடுவோம்.
இயேசு நாமத்தை உயர்த்துவோம், போற்றுவோம் தேவாதி தேவன் நாமத்தை. ஆமென். ஆடுவோம், கொண்டாடுவோம் இயேசு நாமத்தை உயர்த்துவோம், போற்றுவோம் தேவாதி தேவன் நாமத்தை. ஹல்லேலூயா. அடுத்த ஸ்டான்ஸ் அருமையானவர்களே, 114வது சங்கீதம் 2வது வசனம். ஹல்லேலூயா. யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும், இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமாயிற்று. ஆமென். எப்பொழுது அருமையானவர்களே, இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரிலும் ஜனத்திலிருந்து புறப்பட்ட போது, ஹல்லேலூயா, யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானம். ஆமென். ஹல்லேலூயா. யூதானா என்ன? கர்த்தரை துதி. ஆமென். தேவன் தங்குகிற பரிசுத்த ஸ்தானம் எதுதான்? யூதா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யூதா அவருடைய பரிசுத்த ஸ்தானம். ஹல்லேலூயா. ஆகவேதான் இடையில ஒரு அனுபல்லவி போடப்பட்டிருக்கிறது. பாடுவோம், கொண்டாடுவோம் இயேசு நாமத்தை, உயர்த்துவோம், போற்றுவோம் தேவாதி தேவன் நாமத்தை. பாடுவோம் எல்லாரும். பாடுவோம், கொண்டாடுவோம் இயேசு நாமத்தை. ஆமென். உயர்த்துவோம், போற்றுவோம் தேவாதி தேவன் நாமத்தை. எல்லாரும் சொல்லுவோம். ஆமென். பாடுவோம், கொண்டாடுவோம் இயேசு நாமத்தை. ஆமென். உயர்த்துவோம், போற்றுவோம் தேவாதி தேவன் நாமத்தை. யூதாவே நீ பரிசுத்த ஸ்தானம், இஸ்ரவேலே நீ அவர் ராஜ்யம். யூதாவே நீ பரிசுத்த ஸ்தானம், இஸ்ரவேலே நீ அவர் ராஜ்யம். நீருற்றாக தண்ணீர் தடாகமாக மாற்றுவார் உன்னை அபிஷேகிப்பார். நீருற்றாக தண்ணீர் தடாகமாக மாற்றுவார் உன்னை அபிஷேகிப்பார். பாடுவோம், கொண்டாடுவோம் இயேசு நாமத்தை. ஆமென். உயர்த்துவோம், போற்றுவோம் தேவாதி தேவன் நாமத்தை. ஆமென். பாடுவோம், எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு நாமத்தை உயர்த்துவோம், போற்றுவோம் தேவாதி தேவன் நாமத்தை. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஆமென். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் மகிமை வானங்களுக்கு மேலானது. ஆமென். ஆமென். கர்த்தர் மகிமை வானங்களுக்கு மேலானது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். பாடுவோம், கொண்டாடுவோம் இயேசு நாமத்தை. ஆமென். உயர்த்துவோம், பாடுவோம்
தேவாதி தேவன் நாமத்தை பாடுவோம், கொண்டாடுவோம் சந்தோஷமாய். இயேசு நாமத்தை ஆமென் உயர்த்துவோம், போற்றுவோம் தேவாதி தேவன் நாமத்தை. உன்னதங்களில் வாசம் பண்ணும் நம் தேவனாகிய கர்த்தருக்கு, உன்னதங்களில் வாசம் பண்ணும் நம் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்புமில்லை, சமமில்லை, இணையும் இல்லை, எவரும் இல்லை, சமமில்லை, ஒப்புமில்லை, இணையும் இல்லை, எவரும் இல்லை. ஆமென் பாடுவோம், கொண்டாடுவோம் இயேசு நாமத்தை. ஆமென் உயர்த்துவோம், போற்றுவோம் தேவாதி தேவன் நாமத்தை. பாடுவோம், கொண்டாடுவோம் இயேசு நாமத்தை. ஆமென் உயர்த்துவோம், போற்றுவோம் தேவாதி தேவன் நாமத்தை. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாடுவோம், கொண்டாடுவோம் இயேசு நாமத்தை. இயேசுவின் நாமத்தை உயர்த்துவோம், போற்றுவோம் தேவாதி தேவன் நாமத்தை. ஆமென் பாடுவோம், கொண்டா சந்தோஷமாய் கரங்களை தட்டி சுநாமத்தை. ஆமென் உயர்த்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். தேவாதி தேவன் நாமத்தை. சிறியவனை பொழுதி நின்று, எளியவனை குப்பையை நின்று, சிறியவனை பொழுதி நின்று, எளியவனை குப்பையை நின்று, தூக்குகிறேன், உயர்த்துகிறேன், பிரபுக்களோடே அமரச் செய்வேன். தூக்குகிறேன், உயர்த்துகிறேன், பிரபுக்களோடே அமரச் செய்வேன். பாடுவோம், கொண்டாடுவோம் இயேசு நாமத்தை. உயர்த்துவோம் தேவாதி தேவன் நாமத்தை. தேவாதி தேவன் நாமத்தை. Glory, amen, glory. தேவாதி தேவன் நாமத்தை. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, ஆமென். யூதாவே நீ பரிசுத்த ஸ்தானம், இஸ்ரவேலே நீ அவர் ராஜ்யம். யூதாவே நீ பரிசுத்த ஸ்தானம், இஸ்ரவேலே நீ அவர் ராஜ்யம். நீரூற்றாக தண்ணீர் தடாகமாக மாற்றுவார் உன்னை அபிஷேகிப்பார். நீரூற்றாக தண்ணீர் தடாகமாக மாற்றுவார் உன்னை அபிஷேகிப்பார். கர்த்தர் நம்மை எப்படி மாற்றுவாராம்? கர்த்தருடைய நாமத்தை நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நீரூற்றாக, அது மாத்திரமல்ல தண்ணீர் தடாகமாக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தண்ணீர் தடாகமாக மாற்றுவார், உன்னை அபிஷேகிப்பார். அல்லேலூயா, விசுவாசத்தோடு இதை சொல்லுவோமா? யூதாவே நீ
பரிசுத்த ஸ்தானம். இஸ்ரவேலே நீ அவர் ராஜ்யம், யூதாவே நீ பரிசுத்த ஸ்தானம். இஸ்ரவேலே நீ அவர் ராஜ்யம், நீரூற்றாக தண்ணீர் தடாகமாக மாற்றுவார் உன்னை அபிஷேகிப்பார். நீரூற்றாக தண்ணீர் தடாகமாக மாற்றுவார் உன்னை அபிஷேகிப்பார். சங்கீதம் 114 8வது வசனம், கடைசி வசனம். அல்லேலூயா. நீரூற்றாக தண்ணீர் தடாகமாக மாற்றுவார் உன்னை அபிஷேகிப்பார். எல்லாரும் எழுந்து நின்று இந்த ஸ்டான்ஸா மாத்திரம் பாடுவோமா? பாடுவோம், கொண்டாடுவோம் இயேசு நாமத்தை அப்படிங்கிறது மாத்திரம் விடுதலையோடு பாடுவோமா? ஹல்லேலூயா. We should celebrate the name of the Lord. கொண்டாடுவோம் என்றால் celebrate. ஹல்லேலூயா. பாடுவோம், கொண்டாடுவோம் இயேசு நாமத்தை. ஆமென். உயர்த்துவோம், போற்றுவோம் தேவாதி தேவன் நாமத்தை. பாடுவோம், கொண்டாடுவோம். We celebrate the name of the Lord. உயர்த்துவோம், போற்றுவோம் தேவாதி தேவன் நாமத்தை. யூதாவே நீ பரிசுத்த ஸ்தானம், இஸ்ரவேலே நீ அவர் ராஜ்யம். யூதாவே நீ பரிசுத்த ஸ்தானம், இஸ்ரவேலே நீ அவர் ராஜ்யம். நீரூற்றாக தண்ணீர் தடாகமாக மாற்றுவார் உன்னை அபிஷேகிப்பார். நீரூற்றாக தண்ணீர் தடாகமாக மாற்றுவார் உன்னை அபிஷேகிப்பார். பாடுவோம், கொண்டாடுவோம் இயேசு நாமத்தை. இந்த காலை வேளையிலே, இந்த கிருபையின் கூட்டத்திலே தேவாதி தேவன் நாமத்தை பாடுவோம், கொண்டாடுவோம் இயேசு நாமத்தை. உயர்த்துவோம், போற்றுவோம் தேவாதி தேவன் நாமத்தை. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் மகிமை வானங்களுக்கு மேலானது. ஆமென், ஆமென். கர்த்தர் மகிமை வானங்களுக்கு மேலானது. ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். பாடுவோம், கொண்டாடுவோம் இயேசு நாமத்தை. உயர்த்துவோம், போற்றுவோம் தேவாதி தேவன் நாமத்தை. பாடுவோம், கொண்டாடுவோம் இயேசு நாமத்தை. உயர்த்துவோம், போற்றுவோம்
தேவாதி தேவன் நாமத்தை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள், கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள். பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள். பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள். இரவில் ஆள சந்திரனை நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள். அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள். பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள். சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள். அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள். பார்வோனை அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். ஏமோரியர் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். அதை தம்முடைய தாசனாய் இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள். பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உன்னதங்களில் வாசம் பண்ணும் நம் தேவனாகிய கர்த்தருக்கு சமமும் இல்லை, ஒப்பும் இல்லை, இணையும் இல்லை, எவருமே இல்லை. ஆமென். சொல்லுவோம் அருமையானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன்னதங்களில் வாசம் பண்ணும் நம் தேவனாகிய கர்த்தருக்கு சமமில்லை, ஒப்பும் இல்லை, இணையும் இல்லை, எவரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அதுல என்ன பாடுகிறோம்? உன்னதங்களில் வாசம் பண்ணும் நம் தேவனாகிய. நம்னா யாரு? நாம இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒரு பார்த்து சொல்லுவோமா? நம் தேவனாகிய கர்த்தருக்கு. சந்தோஷமா சொல்லுவோம். சமமும் கிடையாது, ஒப்பும் கிடையாது, இணையும் கிடையாது, எவருமே கிடையாது. ஆமென். நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு இணையா யாரும் இருக்காங்களா? ஒப்பா யாரா இருக்காங்களா? சமமானவங்க இருக்காங்களா? எவருமே கிடையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுவோமே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன்னதங்களில் வாசம் பண்ணும் நம் தேவனாகிய கர்த்தருக்கு, நம் தேவனாகிய கர்த்தருக்கு சமமில்லை, ஒப்பும் இல்லை, இணையும் இல்லை, எவரும் இல்லை. ஆமென். இணையும் இல்லை, சமமும் இல்லை, ஒப்பும் இல்லை, எவரும் இல்லை. உம்மை பணிந்து கொணிந்து நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம். உம்முடைய பரிசுத்தமான நாமத்தை நாங்கள் தொழுது கொள்கிறோம். தேவனாகிய கர்த்தருக்கு சமமும் இல்லை அப்பா, ஒப்பும் இல்லை அப்பா, இணையும் இல்லை அப்பா, எவரும் இல்லை. உமக்கு ஒப்பா யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. நீர் ஒப்பில்லாத தேவன். உம்மை நாங்கள் சபையாய் பணிந்து குனிந்து நாங்கள் முழங்கால் படியிடுகிறோம். உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை சேவிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம்.
நீர் எங்கள் தொழுகையை நீர் அங்கீகரித்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்று ஃபோன் மூலமாய் ஒரு சாட்சியை சொன்னார்கள். கடந்த வருடம் நாங்கள் சென்னையில் இருந்தோம். இந்த கிருபையின் கூட்டத்தை 40 நாட்களிலும் நாங்கள் யூடியூப் மூலமாக இதே நேரத்தில் நாங்களும் கலந்து கொண்டோம். என் மகளுடைய திருமணத்திற்காக கிரேனா அவருடைய திருமணத்திற்காக நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினால் எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த வருடம் கிருபையின் கூட்டத்திற்குள்ளாக பெங்களூர் சபைக்கே அவர்கள் வரத்தக்கதாக அவர்கள் திருமணமாகி பெங்களூர் வர கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு அவர்கள் பெங்களூரில் இருக்கிறாங்க என்று அவர்கள் சாட்சி சொன்னார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ராமமூர்த்தி நகர் சர்ச்சுக்கு போகிறாங்க. ஹல்லேலூயா. இருவருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. கடந்த வருஷத்தில் அவங்க பொருத்தனை பண்ணி இந்த கிருபையின் கூட்டத்தில் ஜெபித்தாங்களாம். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் கர்த்தர் இந்த திருமண காரியத்தை வாய்க்க செய்தார்கள் என்று சாட்சி சொல்லிவிடுங்கள் என்று நேற்று எனக்கு ஃபோன் மூலமாக சொன்னார்கள். இன்றைக்கும் இந்த இத்தனை நாட்களும் இந்த கிருபையின் கூட்டத்தில் நாங்கள் என்ன செய்கிறோம்? கலந்து கொள்கிறோம் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் நீதிமான்? ஹல்லேலூயா. நாம் நீதியில் நடக்க வேண்டும் என்று இந்த நீதிமான்கிற தலைப்பில் எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏன் இந்த வார்த்தைகளெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், நாம் இப்படிப்பட்ட நீதிகளிலே நடக்க வேண்டும் என்று. இதை நீங்கள் தியானித்து பார்ப்பீர்கள் என்றால் அடுத்து கர்த்தர் அந்த தொடர்ச்சியாய் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஓசியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், ஓசியா 14வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிப்போம் என்றால், அங்கு வேதம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? எவைகள் அருமையானவர்களே? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நேற்று வாசல் பார்த்தோம், இன்றைக்கு வழி. ஆமென். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நான் இதற்கென்று ஒவ்வொரு நாளும் இதை தான் பிரசங்கிக்கணும் நான் எடுத்து வைக்கவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாள் இரவும் அல்லது பகல் அந்த உபவாச ஜெபவேளை நேரத்திலே நான் இந்த அதிகாலை கிருபையின் கூட்டத்திற்காக ஜெபிக்கும் பொழுது அடுத்தடுத்து கர்த்தர் அந்த அருமையான தேவனுடைய தலைப்புகளை ஆச்சரியமாய் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். நேற்று கர்த்தரின் வாசல். நீதிமான் அந்த வாசலுக்குள் என்ன செய்வான்? பிரவேசிப்பான். ஹல்லேலூயா. வாசலை கடந்தவுடன் என்ன? வாசலை கடந்தவுடன் என்ன? வழி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுவும் என்ன வழி? கர்த்தருடைய வாசலுக்குள் நுழைய வேண்டும். எதுல நடக்க வேண்டும்? கர்த்தருடைய வழியில். ஹல்லேலூயா. இவைகளை உணரத்தக்க ஞானம் உள்ளவன் யார்? இவைகளை கிரகிக்கத்தக்க புத்தியுள்ளவன் யார்? கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள். ஹல்லேலூயா. நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள். ஆமென். நீதிமான்கள் கர்த்தருடைய வாசலில் நடப்பார்கள். நீதிமான்கள் கர்த்தருடைய
ನೀತಿವಂತರು வழிகளில் நடப்பார்கள். ಮಾರ್ಗಗಳಲ್ಲಿ ನಡೆಯುವರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆமென். ಆಮೆನ್. நீங்கள் ஆதியாகமம் ನೀವು ಆದಿಕಾಂಡ 18வது அதிகாரம் 18ನೇ ಅಧ್ಯಾಯ 19வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 19ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವಾಗ அங்கே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ಕರ್ತನು ಅಲ್ಲಿ ಒಂದು ಆಶ್ಚರ್ಯಕರವಾದ ಸಂಗತಿಯನ್ನು ಹೇಳುತ್ತಾರೆ. 17வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ அப்பொழுது கர்த்தர் ಆಗ ಯೆಹೋವನು ஆபிரகாம் பெரிய ದೊಡ್ಡ பலத்த ಬಲವಾದ ஜாதியாவதினாலும் ಬಲಿಷ್ಠ ಜನಾಂಗವಾಗುವುದರಿಂದ அவனுக்குள் ಅವನ ಮೂಲಕ பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ಭೂಮಿಯ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಗೂ ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದಲ್ಲ. நான் செய்ய போகிறதை ನಾನು ಮಾಡುವಂತದ್ದು ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಮರೆ ಮಾಡುವೆನೋ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವೆ. அருமையானவர்களே, ಪ್ರಿಯರಾದವರೇ, நேத்து இந்த பிசினஸ்மேன் பிரேயர்ல ನಿನ್ನೆ ಬಿಸಿನೆಸ್ கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார். ಕರ್ತನ ಒಂದು ಸಂಗತಿಯನ್ನು நீதியை பின்பற்றுகிறவர்களே, ನೀತಿಯನ್ನು ಹಿಂಬಾಲಿಸತಕ್ಕಂಥವರು நீங்கள் ஆபிரகாமை நோக்கி பாருங்கள். ನೀವು ಆಬ್ರಹಾಮನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿ ஏன்? ಯಾಕೆ? அவன் ஒருவனாய் இருக்கையில் ಅವನು ಒಬ್ಬನಾಗಿದ್ದಾನೆ. அவனை ஆசீர்வதித்தேன், ಅವನು அவனை ಆಶೀರ್ವದಿಸಿದೆನು, நான் பெருக பண்ணினேன். ಅವನನ್ನು ನಾನು ஆகவே ಹೆಚ್ಚಿಸಿದೆನು. நீதியை பின்பற்றுகிறவர்களை ಆದ ಕಾರಣ ನೀತಿಯನ್ನು நம்முடைய தேவன் ನಮ್ಮ ದೇವರು ஆசீர்வதிக்கிறார். ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஆபிரகாமை பாருங்கள். ಆಬ್ರಹಾಮನ್ ನೋಡಿ. ஏன் ஆபிரகாமை பார்க்க சொல்றார்? ಯಾಕೆ ಆಬ್ರಹಾಮ್ ನೋಡಿ அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ நான் உன்னை பெருக பண்ணுவேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಹೆಚ್ಚಿಸುವೆನು, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು நேற்று ಆಶೀರ್ವದಿಸುವೆನು. உண்மையாகவே இந்த பிசினஸ்மேன் பிரேயர் மிகுந்த ஆசீர்வாதமாக ಬಿಸಿನೆಸ್ ಪ್ರೇಯರ್ ಬಹಳ ಆಶೀರ್ವಾದಕರವಾಗಿದೆ. அதில் கலந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள் தான் சொல்லணும். ಭಾಗವಹಿಸತಕ್ಕಂಥವರು ಧನ್ಯವರು ಎಂಬುದಾಗಿ அவர்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். ಅವರನ್ನು ಕರ್ತನು ಹೆಚ್ಚಿಸುವರು. அவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? ಅವರನ್ನು ಕರ್ತನು ಏನು ಮಾಡುವರು? ஆசீர்வதிப்பார். ಆಶೀರ್ವದಿಸುವರು. அதே போல இங்கே அருமையானவர்களே, ಅದೇ ರೀತಿ ಇಲ್ಲಿ ಪ್ರಿಯರಾದವರೇ, நான் ஆபிரகாமை ನಾವು ಆಬ್ರಹಾಮನನ್ನು பெரிய ಮಹಾ பலத்த ಬಲಿಷ್ಠವಾದ ஜாதியாவதினாலும் ಜನಾಂಗವಾಗುವುದರಿಂದ அவனுக்குள் ಅವನಲ್ಲಿ பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் ಭೂಮಿಯ ಎಲ್ಲಾ ಜನಾಂಗಗಳಿಗೂ ಆಶೀರ್ವಾದ ಉಂಟಾಗುವುದಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம்? ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಯಾವ ಆಶೀರ್ವಾದ? பெரிய ಮಹಾ பலத்த ಬಲಿಷ್ಠ ஜாதி. ಜನಾಂಗ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. இந்த காரியத்தை கர்த்தர் சொல்லும் பொழுது ಈ ಸಂಗತಿಯನ್ನು ಕರ್ತನು ಹೇಳುವಾಗ அவங்க பெரிய ஜாதி ஆகல, ಅವನು ಮಹಾ ಜನಾಂಗ ಆಗಲಿಲ್ಲ, பலத்த ஜாதி ஆகல. ಬಲಿಷ್ಠ ಜನಾಂಗ ಆಗಲಿಲ್ಲ. எப்படிதான் இருந்தார்? ಹೇಗಿದ್ದರು? ஒருவன் தான். ಒಬ್ಬನಾಗಿದ್ದನು, கூடாரத்துல தான் குடியிருக்கிறார். ಕೂಡಾರದಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದ. ஆனா இன்றைக்கு ಆದ್ರೆ ಈ ದಿನ ஒரு பெரிய தேசமாக இது நின்று ಒಂದು கொண்டிருக்கிறது. ದೊಡ್ಡ ದೇಶವಾಗಿ ನಿಂತುಕೊಂಡಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது ಆದ್ರೆ ಈ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಡುವಾಗ அவர் ஒன்றும் ಅವರು ಏನು இல்லை. ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ಆದ್ರೆ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, பெரிய ஜாதியாக்குவே, ಮಹಾ ಜನಾಂಗ ಮಾಡುವೆ, பலத்த ஜாதியாக்குவே, ಜನಾಂಗವಾಗಿ ಮಾಡುವೆ, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ನಿನ್ನ ಮೂಲಕ ಭೂಮಿಯ உனக்குள் தான் ஆசீர்வதிக்கப்படும். ನಿನ್ನಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆகவே ಆದುದರಿಂದ நான் செய்ய போகிறதை ನಾನು ಮಾಡತಕ್ಕಂತ ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಮರೆ ಮಾಡುವೆನೋ. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಹೇಳಿದ್ದನ್ನು ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಅವನು தன் பிள்ளைகளுக்கும் ತನ್ನ ಪುತ್ರನಿಗೂ தனக்கு பின்வரும் ತನ್ನ ಹಿಂದೆ தன் வீட்டாருக்கும் ಮನೆಯವರಿಗೂ ನೀವು நீதியையும் ನೀತಿಯನ್ನು நியாயத்தையும் செய்து ನ್ಯಾಯಗಳನ್ನು ನಡೆಸಿ கர்த்தருடைய வழியை ಯೆಹೋವನ காத்து நடவுங்கள் என்று ಅನುಸರಿಸಬೇಕೆಂದು கட்டளையிடுவான் என்பதை ಬೋಧಿಸುವಂತೆ அறிந்திருக்கிறேன். ಅದು ತಿಳಿದುಕೊಂಡಿದ್ದಾರೆ. யார் சொல்றா? ಯಾರು ಹೇಳುತ್ತಾರೆ? கர்த்தர் சொல்றார். ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ. அந்த கர்த்தருடைய வழி, ಕರ್ತನ ಮಾರ್ಗ எவ்வளவு மேன்மையானது பாருங்கள். ಎಷ್ಟೊಂದು இந்த ಶ್ರೇಷ್ಠವಾದ நீதிமான் ನೀತಿವಂತನು எதுல தான் நடப்பான்? ಯಾವುದರಲ್ಲಿ ನಡೆಯುವನು? கர்த்தருடைய வழியில் ಕರ್ತನ நடப்பான். ಮಾರ್ಗದಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆபிரகாமுக்கு நான் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்வதற்கு ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಇಷ್ಟು ಮಹಾ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ அவன் பிள்ளைகளுக்கு அதை சொல்லுவான். ಅವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದನ್ನು ಹೇಳುವರು. கர்த்தருடைய வழியை ಕರ್ತನ ಮಾರ್ಗವನ್ನು நீங்கள் காத்து ನೀವು நடவுங்கள். ಕಾದು ಅನುಸರಿಸಿ ನಡೆಯಿರಿ. என் அன்பு பெற்றோர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ಹೆತ್ತವರೇ, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும். ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೇಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது ಆಗ இந்த ஆசீர்வாதம் ಈ ಆಶೀರ್ವಾದ யாருக்கு வரும்? ಯಾರಿಗೆ ಬರುತ್ತದೆ? பிள்ளைகளை பார்த்து சொல்லணும். ಮಕ್ಕಳನ್ನು ನೋಡಿ ಹೇಳಬೇಕು. எந்த சூழ்நிலையில் ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದರೂ கர்த்தருடைய வழியை காத்து நடக்கும். ಕರ್ತನ ಮಾರ್ಗವನ್ನೇ ಅನುಸರಿಸಿ நீதிமான் ನೀತಿವಂತನು கர்த்தருடைய வழியில் நடக்கிறான். ಕರ್ತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾನೆ. அவன் நம்முடைய சந்ததிக்கும் ಅದು ನಮ್ಮ ಸಂತತಿ அவனுடைய பிள்ளைகளுக்கும் ಅವರ ಮಕ್ಕಳಿಗೂ என்ன சொல்லுவானா? ಏನು ಹೇಳುವರಂತೆ? நீங்கள் கர்த்தருடைய வழியை ನೀವು ಕರ್ತನ ಮಾರ್ಗವನ್ನು காத்து நடங்கள். ಅನುಸರಿಸಿ ನಡೆಯಿರಿ. ஆமென். ಆಮೆನ್. என் அன்பு பெற்றோர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಹೆತ್ತವರೇ, ஒவ்வொருவர் மேல் விழுந்த
கடமை. ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ಬಿದ್ದಂತ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதைத்தான் ಇದನ್ನೇ தேவன் தாவீதுக்கு சொல்லுகிறார். ದೇವರು ದಾವೀದನಿಗೆ ಹೇಳುತ್ತಾರೆ, என்னுடைய பிள்ளைகள் ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು என்னுடைய வழியை காத்து நடந்தார். ನನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ಕಾದು இஸ்ரவேலின் சிங்காசனத்திலே ಇಸ್ರಾಯೇಲ್ಯರ ಸಿಂಹಾಸನದಲ್ಲಿ இருக்கக்கூடிய புத்திரன் ಇರತಕ್ಕಂತ ಪುತ್ರನು உனக்கு இல்லாமல் போவதில்லை. ನಿನಗೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗುವುದಿಲ್ಲ. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಕೈಗಳನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ಹೇಳಿ. ஆகவே கர்த்தருடைய வழி ಆದ ಕಾರಣ ಕರ್ತನ ಮಾರ್ಗವು எவ்வளவு மேன்மையானது. ಎಷ್ಟೊಂದು ಶ್ರೇಷ್ಠವಾದದ್ದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ, இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்திலே கேட்கிறார். ಇದನ್ನೇ ದೇವರು ನಮ್ಮಿಂದ ಕೇಳತಕ್ಕಂತವರಾಗಿದ್ದಾರೆ. நீங்கள் உபாகமம் ನೀವು ಧರ್ಮೋಪದೇಶ 10வது அதிகாரம் 19ನೇ ಅಧ್ಯಾಯ 12-13 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 12-13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ அங்கே வேதம் சொல்லுகிறது அருமையானவர்களே, ಅಲ್ಲಿ ಪವಿತ್ರ ವಾಕ್ಯವು ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. Deuteronomy ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ chapter 10 10ನೇ ಅಧ್ಯಾಯ verse 12. 10ನೇ 12ನೇ ವಾಕ್ಯ. இப்போதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இஸ்ரவேலே, ಇಸ್ರಾಯೇಲ್ಯರೇ, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து ನೀವು ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಯೆಹೋವನಲ್ಲಿ ಭಯ ಭಕ್ತಿ அவர் வழிகளெல்லாம் நடந்து ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲಿಯೂ ಅವರಿಡத்தில் ಹೇಳುವ ಮಾರ್ಗದಲ್ಲೇ ನಡೆಯುತ್ತಾ அன்பு கூர்ந்து ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾ உன் முழு இருதயத்தோடும் ಸಂಪೂರ್ಣ உன் முழு ಹೃದಯದಿಂದಲೂ ஆத்துமாவோடும் ಸಂಪೂರ್ಣ உன் ಮನಸ್ಸಿನಿಂದಲೂ தேவனாகிய கர்த்தரை சேவித்து ನಿನ್ನ ದೇವರಾಗಿರ್ತಕ್ಕಂತ ಕರ್ತನನ್ನು ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾ அவர் வழிகளிலெல்லாம் நீ நடந்து. ಆತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನೀನು ನಡೆದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் இன்று உனக்கு கற்பிக்கிற ನಾನು ಈ ದಿನ ನಿನಗೆ ಬೋಧಿಸುವ கர்த்தருடைய கற்பனைகளையும் ಆತನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು அவருடைய கட்டளைகளையும் ಅವರ ವಿಧಿಗಳನ್ನು உனக்கு நன்மை உண்டாகும்படி ನಿನಗೆ ಮೇಲನ್ನು கைக்கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் ಕೈಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದೇ ಅಲ್ಲದೆ வேறு எண்ணத்தை ಬೇರೆ ಏನನ್ನು உன் தேவனாகிய கர்த்தர் ನಿನ್ನ ದೇವರಾದ ಕರ್ತನು உன்னிடத்தில் கேட்கிறார். ನಿನ್ನಿಂದ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. அவர் வழிகளில் நடக்கணுங்கிறது அல்லாம ಆತನ ಮಾರ್ಗವನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಡೆಯಬೇಕೆಂಬುದೇ ಅಲ್ಲದೆ வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்துல ಬೇರೆ ಏನನ್ನು ಕರ್ತನು ನಿನ್ನ ಬಳಿ கேட்கிறார். ಕೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ನೀವು ನೆನೆಸಬಹುದು, இந்த கிருபையின் கூட்டத்துல ಈ ಕೃಪೆಯ ಕೂಟದಲ್ಲಿ பாஸ்டர் சாமுவேல் பிரசங்கம் பண்றார். ಪಾಸ್ಟರ್ ಸಾಮುವೇಲ್ ಪ್ರಸಂಗಿಸುತ್ತಾರೆ ஒருவேளை ಎಂಬುದಾಗಿ. நான் பிரசங்கித்தால் ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಪ್ರಸಂಗಿಸಿದರು கர்த்தர் அடியன் வாய் மூலமாக ನನ್ನ ಬಾಯಿ அவருடைய ಮೂಲಕ வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். ಅವರ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. இன்னைக்கு அவர் என்ன கேட்கிறார்? ಅವರು ನಿಮಗೆ ಏನಕ್ಕೆ நான் உங்களிடத்துல ಕೇಳುತ್ತಾರೆ? வேற என்னத்தை நான் கேட்கிறேன்? ನಿನ್ನ ಬಳಿ ನಾನು ಏನನ್ನು ಕೇಳುತ್ತಿದ್ದೇನೆ? பெங்களூர் ஆத்மநேச சபையே, ಆತ್ಮನೇಸರ ಸಭೆಯೇ, பெங்களூர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையே, ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಶರೀರವಾಗಿರತಕ್ಕಂತ ಸಭೆಯೇ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த செய்தியை ಈ ಸಂದೇಶವನ್ನು இணையதளத்தின் மூலமாக ಈ ಮೂಲಕ உலகம் முழுவதும் கேட்கிற ಪ್ರಪಂಚ ಪೂರ್ತಿಯಾಗಿ என் ಕೇಳುತ್ತಕ್ಕಂತ சரீரமாகிய சபையின் மக்களே, ನಮ್ಮ ಶರೀರವಾಗಿರತಕ್ಕಂತ ಸಭೆಯ நான் உங்களிடத்துல ಮಕ್ಕಳೇ, வேற என்னத்தை ನಿಮ್ಮ கேட்கிறேன்? ಬಳಿ ನಾನು ಬೇರೆ ಏನನ್ನು என் ಕೇಳುತ್ತೇನೆ? வழியில் நடக்க வேண்டும், ನೀವು ನನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕು, என் வழியிலே நடக்க வேண்டும் என்பதை அல்லாமல் ನನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಡೆಯಬೇಕೆಂಬುದೇ வேறு ಅಲ್ಲದೆ எண்ணத்தை ಬೇರೆ ಏನನ್ನು நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮ ಬಳಿ ಕೇಳುತ್ತೇನೆ. நீதிமான்கள் ನೀತಿವಂತರು இந்த கர்த்தருடைய வழியில தான் நடப்பார். ಕರ್ತನ ಮಾರ್ಗದನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಡೆಯುವರು. பாதகர் அதுல இடறி விழுவாங்களா? ಅಲ್ಲಿ ದುಷ್ಟ ಮಾರ್ಗರು ಅದರಲ್ಲಿ ಎಡವಿ ಬೀಳುವರು. சிலரால் அதுல நிக்க முடியவில்லை. ಕೆಲವರು ಅಲ್ಲಿ ನಿಲ್ಲಲಾಗುವುದಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆனா நாம எதுல தான் நடக்கணும்? ಆದರೆ ನಾವು ಯಾವುದರಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೇವೆ? சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 81 81 13 நாம் வாசிப்போம் என்றால், 13 ಓದುವಾಗ Psalm chapter 81 verse 13, ಕೀರ್ತನೆ 81 13ನೇ ವಾಕ್ಯ. அங்க வேதம் சொல்லுகிறது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ವಾಕ್ಯ ತಿಳಿಸುತ್ತದೆ ಪ್ರಿಯ ದೇವರ ಆ, ಮಕ್ಕಳೇ. ಹೌದು, என் ஜனம் ನನ್ನ ಪ್ರಜೆಗಳಾದ எனக்கு செவி கொடுத்து ನನ್ನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ இஸ்ரவேல் ಇಸ್ರಾಯೇಲ್ಯರು என் வழிகளில் நடந்தார் ನನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆದರೆ நலமாக இருக்கும். ಎಷ್ಟೋ ಒಳ್ಳೆಯದು. அங்க வேற என்னத்தை கேட்கிறார் வேதம் சொல்லுது. ಅದು ಇಬ್ಬರು ಏನೆಂದು ಕೇಳುತ್ತಾರೆ? ஆனா இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், ಅದು ಇಲ್ಲಿ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾರೆ, என் வழிகளில் நடந்தார் ನನ್ನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆದರೆ நலமாக இருக்கும். ಎಷ್ಟೋ ಒಳ್ಳೆಯದು. அதுதான் நல்லது அருமையான. ಅದು ಒಳ್ಳೆಯದು ಪ್ರಿಯಾದವರೇ. நாம் இன்றைக்கு கர்த்தர்ட்ட ಈ சொல்லணும், ದಿನ ಕರ್ತನ ಬಳಿ ಹೇಳೋಣ, கர்த்தாவே, ಕರ್ತನೇ, ஆபிரகாமை பற்றி நீ சொன்னீ, ಆಬ್ರಹಾಮನ ಕುರಿತು ನೀನು ಹೇಳಿದ್ದೆ. கர்த்தாவே, ಕರ್ತನೇ, நானும் ನಾನು நாங்களும் ನಾವು எங்கள் பிள்ளைகளும் ನಮ್ಮ ಮಕ್ಕಳು உம்முடைய வழியிலே நாங்கள் நடக்கணும். ನಿಮ್ಮ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾವು ನಡೆಯಬೇಕು. பெற்றோர்கள் சொல்லுங்க, ಹೆತ್ತವರು நீ ಹೇಳಿರಿ, தாவீதுக்கு சொன்னது போல ದಾವೀದನಿಗೆ ಹೇಳಿದ ಹಾಗೆ என்னுடைய பிள்ளைகளுக்கும் ನನ್ನ ಮಕ್ಕಳಿಗೂ என்னுடைய சந்ததிக்கும் ನನ್ನ ಸಂತತಿಗೂ நான் கட்டளையிடுவேன், ನಾನು ಆಜ್ಞೆ ಕೊಡುವೆ, நான் கட்டளையிடுவேன். ನಾನು ಆಜ್ಞೆ ಕೊಡುವೆ. நீங்க கர்த்தருடைய கற்பனைகளில்
கட்டளைகளில் நடக்கணும் நான் என்ன செய்வேன்? ನೀವು ಆ ಕರ್ತನ ಆಜ್ಞೆಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತೇನೆ கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும்னு சொல்லுவேன். ಕರ್ತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬೋಧಿಸುವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. அங்க வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, உனக்கு நன்மை உண்டாக, ನಿನಗೆ ಮೇಲು ಉಂಟಾಗುವುದಕ್ಕೆ. ஆமென் ಆಮೆನ್. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கர்த்தருடைய வழிங்கிறது ಕರ್ತನ ಮಾರ್ಗವೇ அவருடைய கற்பனை, ಆತನ ಆಜ್ಞೆ, அவருடைய கட்டளை, ಆತನ ವಿಧಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 10 கட்டளைகளை கொடுத்தார். 10 ಆಜ್ಞೆಗಳನ್ನು அந்த ಕೊಟ್ಟರು. கட்டளைகள் எல்லாம் ಆ ಆಜ್ಞೆಗಳೆಲ್ಲ ஒரு கற்பனையில முடிஞ்சிச்சு. ಒಂದು ಆಜ್ಞೆಯಲ್ಲಿ ಮುಗಿಯಿತು. தேவனாகிய கர்த்தரிடத்தில் ನಿನ್ನ ದೇವರಾದ ಕರ್ತನ முழு ಬಳಿ இருதயத்தோடு, ಪೂರ್ಣ ಹೃದಯದಿಂದಲೂ, முழு மனதோடு, ಪೂರ್ಣ முழு ಬಲದಿಂದಲೂ, பலத்தோடு ಪೂರ್ಣ நீ ಶಕ್ತಿಯಿಂದಲೂ அன்பு கூறுவாயாக. ನೀನು ಪ್ರೀತಿಸುವ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವ நீ ಹಾಗೆ பிறரிடத்தில் என்ன செய்வாயா? ನೀನು ಇತರರನ್ನು ಏನು ಮಾಡಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த முழு கற்பனையும் அதுக்குள்ள முடிஞ்சிச்சு. ಈ ಪೂರ್ಣ ಆಜ್ಞೆಯು ಅದರಲ್ಲಿ ಮುಗಿಯಿತು. அதுதான் பிரதான கற்பனை. ಅದೇ ಪ್ರಧಾನ ಆಜ್ಞೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ அந்த ಮಕ್ಕಳೇ, 10 கட்டளைகள், ಈ 10 ಆಜ್ಞೆಗಳು என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் ನನ್ನನ್ನಲ್ಲ ನಿನಗೆ ಬೇರೆ ದೇವರುಗಳು உண்டாயிருக்க வேண்டாம். ಇರಬಾರದು. மேலே வானத்திலும் ಮೇಲೆ ಆಕಾಶದಲ್ಲಿ, கீழே பூமியிலும் ಕೆಳಗಡೆ ಭೂಮಿಯಲ್ಲಿ, பூமியில் தண்ணீரிலும் உண்டாயிருப்பது ಕೆಳಗಡೆ ನೀರಿನಲ್ಲಿ ஒப்பான ಒಪ್ಪಾಗಿ ஒரு ಸ್ವರೂಪத்தை, ಯಾವುದೇ ಒಂದು ಸ್ವರೂಪವಾಗಲಿ, யாதொரு விக்கிரகத்தை, ಯಾವುದೇ ವಿಗ್ರಹವಾಗಲಿ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ನೀನು ನಿನಗೋಸ್ಕರ ಉಂಟು ಮಾಡಬೇಡ. சித்திரம் தீர்த்த கல்லை ಚಿತ್ರಿಸಲ್ಪಟ್ಟಂತ நீ ಕಲ್ಲು உன் தேசத்திலே வைக்க வேண்டாம். ನಿನ್ನ ದೇಶದಲ್ಲಿ ಇಡಬೇಡ. சித்திரம்னா என்ன? ಚಿತ್ರ ಅಂದ್ರೇನು? படம். ಫೋಟೋ. நீங்க எத்தனை கிறிஸ்தவங்க வீட்டுல சித்திரம் இருக்கு? ಈ ದಿನ ಎಷ್ಟು ಕ್ರೈಸ್ತರ ಮನೆಯಲ್ಲಿ ಚಿತ್ರ ಇದೆ? என்ன சித்திரம்? ಯಾವ ಚಿತ್ರ? எனக்கு ஒப்பாக, ನನಗೆ ಸರಿಸಮವಾಗಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ ஒரு சொரூபத்தை ஆயிலும், ನನಗೆ ಒಂದು ಸ್ವರೂಪವನ್ನಾಗಲಿ, ஒரு விக்கிரகத்தை ஆயிலும் ಒಂದು ವಿಗ್ರಹವನ್ನಾಗಲಿ தேவனுக்கு ஒப்பாக, ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಾಗಿ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நீ உண்டாக்க வேண்டாம். ನೀನು ಉಂಟು ಮಾಡುವುದು. இரண்டாவது, அவைகளை நமஸ்கரிக்கவும் ಅವುಗಳಿಗೆ ಅಡ್ಡ ಬೀಳಲು, சேவிக்கவும் வேண்டாம். ಪೂಜಿಸಲು ஹல்லேலூயா. ಬಾರದು. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயா? ಸಬ್ಬತ್ ದಿನವನ್ನು ಪವಿತ್ರವಾಗಿರ್ತಕ್ಕ ದಿನವೊಂದು வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனை, ವಾಗ್ದಾನದ ಪ್ರಧಾನ நீ நன்றாய் இருப்பதற்கு, ನೀನು ಚೆನ್ನಾಗಿರುವುದಕ್ಕೆ, உன் ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கு, ನಿನಗೆ ದೀರ್ಘಾಯುಷು ಉಂಟಾಗುವುದಕ್ಕೆ, உன் தாயையும் ನಿನ್ನ ತಾಯಿಯನ್ನು, உன் தகப்பனையும் ನಿನ್ನ ತಂದೆಯನ್ನು நீ கனம் பண்ணுவாயாக. ನೀನು ಘನಪಡಿಸು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. என் அன்பு தேவனுடைய ನನ್ನ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ இதுதான் ಮಕ್ಕಳೇ, கர்த்தருடைய வழி. ಇದೇ ಕರ್ತನ ಮಾರ್ಗ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. கர்த்தர் சொல்ற நீ உண்டாக்கவே வேண்டாம். ಕರ್ತನ ಹೇಳಿದ್ರು ನೀನು ಉಂಟು சில ಮಾಡಬೇಡ. ஞாபகமா வச்சிருப்பேன் ಕೆಲವರು அப்படிம்பா. ಜ್ಞಾಪಕಕ್ಕೆ ಇಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ஆனா ಹೇಳ್ತಾರೆ. கர்த்தர் சொல்றாரு உண்டாக்கவே ಆದರೆ வேண்டாம். ಕರ್ತನ ತಿಳಿಸುತ್ತಾರೆ ಉಂಟು ಮಾಡಬಾರದು. ரெண்டாவது, நமஸ்கரிக்காத, ಅದಕ್ಕೆ ನಮಸ್ಕರಿಸಬೇಡ. அதை தொட்டு கும்பிடுறாரு. ಅದನ್ನು ಮುಟ್ಟಿ அதை ನಮಸ್ಕರಿಸಬೇಡ. சேவிக்காத. ಅದನ್ನು ಸೇವಿಸಬೇಡ. ஏன் அப்படின்னா ಯಾಕೆ ಹಾಗೆಂದರೆ, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಎಸೆಕಿಯೇಲ್ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 32வது அதிகாரம் 32ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡುವಾಗ, எசேக்கியேல், ಎಸೆಕಿಯೇಲ್, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கு முன்பு ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். ಅದಕ್ಕಿಂತ ಮೊದಲೊಂದು ವಾಕ್ಯವನ್ನು யாத்ராகமம் ವಿಮೋಚನಕಾಂಡ 32 32 8 நான் வாசிப்போம் என்றால், 8 ನಾವು ಓದುವಾಗ, எக்ஸோடஸ் chapter 32 verse 8, ವಿಮೋಚನಕಾಂಡ 8ನೇ ಅಧ್ಯಾಯದ 32ನೇ ಅಧ್ಯಾಯದ அவர்களுக்கு ಅವರಿಗೆ நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். ನಾನು ಅವರಿಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ ಮಾರ್ಗವನ್ನು ಅವರು ಬೇಗನೆ ಬಿಟ್ಟು ಹೋಗಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் விதித்த வழி, ನಾನು ಅವರಿಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ ಮಾರ್ಗ. கர்த்தருடைய வழி என்றால் அவர் விதித்தது. ಕರ್ತನ ಮಾರ್ಗ ಅಂದರೆ ಅವರು ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದು. இட் இஸ் predetermined. ಅದು ಮೊದಲೇ ಆಜ್ಞಾ ಕೊಟ್ಟದ್ದು. அந்த வழி என்ன? ಆ ಮಾರ್ಗವೇನು? ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் ಇಸ್ರೇಲಿ ಜನರು சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். ಶೀಘ್ರವಾಗಿ ಬಿಟ್ಟು ಹೋಗದು. ಅವರು தங்களுக்கு ತಮಗೆ ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து ಒಂದು ಲೋಹದ ಬಸವವನ್ನು அதை பணிந்து ಮಾಡಿಸಿಕೊಂಡು கொண்டு, ಅದಕ್ಕೆ ಅಡ್ಡ ಬಿದ್ದು, ஆமென், ಆಮೆನ್, எதை வார்ப்பிச்சிட்டாங்க? ಯಾವುದನ್ನು ಮಾಡಿಕೊಂಡರು? கண்ணுக்குட்டிய. ಒಂದು ಬಸವನನ್ನು. இன்னைக்கும் அது இருக்கு. ಈ ದಿನವೂ ಅದು ಇದೆ. நந்தின் இன்னைக்கும் இருக்கு. ಅದು ನಂದಿ ಈ ದಿನವೂ ಇದೆ. கன்னிக்குட்டி மாதிரி இருக்கு. ಅದು ಬಸವನ ಹೂಡಾಗಿ அது ಇದೆ. எங்க இருந்து வந்துச்சு? ಅದು ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? இஸ்ரவேல்ல இருந்து வந்துச்சு. ಇಸ್ರೇಲಿಯರಿಂದ ಬಂತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் சொல்லுகிறார், ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, அதை நமஸ்கரிக்க ಅದನ್ನು ஆரம்பிச்சிட்டாங்க. ಅಡ್ಡ ಬೀಳಬೇಡ. வழியை விட்டு என்ன செய்துட்டாங்க? ಆ ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು விலகிட்டாங்க. ಮಾಡಿದ್ರು? ಅವರು ಬಿಟ್ಟು ಹೋದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதை பணிந்து கொண்டு ಅದಕ್ಕೆ ಅಡ್ಡ ಬಿದ್ದು அதற்கு பலியிட்டு, ಯಜ್ಞಗಳನ್ನು ಅರ್ಪಿಸಿ, இஸ்ரவேலரே, ಇಸ್ರೇಲಿಯರೇ, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த ನಿಮ್ಮನ್ನು ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಕರೆಕೊಂಡು உங்கள் ಬಂದ தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள். ನಿಮ್ಮ ದೇವರು ಇದೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದಾರೆ.
ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. வழியை விட்டு ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು விலகினார்கள். ಅವರು ದೂರವಾಗಿ விக்கிரக ஆராதனை ವಿಗ್ರಹ ಆರಾಧನೆ கர்த்தருடைய வழி அல்ல. ಕರ್ತನ ಮಾರ್ಗ ಅಲ್ಲ. அதை செய்கிறவர்கள் ಅದನ್ನು ಮಾಡತಕ್ಕಂಥವರು கர்த்தருடைய வழியை விட்டு என்ன செய்றாங்க? ಕರ್ತನ ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು யார் வீட்லயாவது ಯಾರ ಮನೆಯಲ್ಲಾದರೂ விக்கிரகம் இருந்துச்சுன்னா ವಿಗ್ರಹ ಇರುವುದಾದರೆ அதன்னைக்கு முதலாவது தூக்கி போட்டு ಮೊದಲೇದಾಗಿ ಎತ್ತಿ ಹಾಕಿರಿ. சித்திரம் தீர்த்த கல்லை கூட நீங்க வைக்க. ಚಿತ್ರಿಸಲ್ಪಟ್ಟ ಕಲ್ಲು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಾರದು. நாங்க கிறிஸ்தவங்கிறதுக்கு அதுதான் அடையாளம் பாஸ்டர் இல்ல. ನಾವು ಕ್ರೈಸ್ತರೆಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಕ್ಕೆ ಅದೇ ಗುರುತು ಪಾಸ್ಟರ್ ಹಾಗೆ ಅಲ್ಲವೇ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. கடந்த நாட்களிலே ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ஒரு சாட்சி சொன்னேன். ಒಂದು ಸಾಕ್ಷಿ ಹೇಳಿದೆ. ஒக்காட ஹாஸ்பிடல்ல ಒಕ್ಕಡ ಹಾಸ್ಪಿಟಲ್ ஒரு நர்சிங் சூப்பரண்டன்ட் ಒಂದು ನರ್ಸಿಂಗ್ ಸೂಪರಿಂಟೆಂಡೆಂಟ್ இதே இடத்துல ಇದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ நான் அந்த உபவாச கூட்டம் முடிஞ்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். ಉಪವಾಸ ಕೂಟ ಮುಗಿದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ வெளியே நின்னுட்டு இருந்தவங்க ಹೊರಗಡೆ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದಂತವರು ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்களுடைய கணவர் ಅವರ ಗಂಡ ஹர்மியானவர்கள் நல்ல ஒரு பிசினஸ் மேன். ಒಂದು ವ್ಯಾಪಾರಸ್ಥರು இங்க வந்திருக்காங்களான்னு தெரியல. ಬಂದಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. சண்டே பின்னாடி உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க பார்த்தேன். ಭಾನುವಾರ ಹಿಂದೆ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ರು ನೋಡಿದೆ. அங்க நின்னுட்டு இருந்தாங்க. ಅಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡಿದ್ದವರು திடீர்னு இங்க வந்து பொத்துன ದಿಢೀರ್ನೆ ದೊಬ್ಬನೆ ಇಲ್ಲಿ ಬಂದು ಬಿದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. விழுந்தவன கர்த்தர் சொன்ன ಬಿದ್ದ ಕರ್ತನಿಗೆ ಹೇಳಿದರು. அவங்க வீட்ல ஒரு போட்டோ இருக்கு. ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಫೋಟೋ ಇದೆ. நீ எழுந்தவன கேளு. ನೀನು ಅವನ ಇದು ಕೇಳು. அதுலதான் ಒಂದು பொல்லாத பிசாசு உட்கார்ந்து. ಅದರಲ್ಲಿಯೇ ಕೆಡುಕಾದ ದುರಾತ್ಮ ಕುಳಿತುಕೊಂಡಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவங்களை எழுப்பி உட்கார வைத்தேன். ಅವರನ್ನು ಎಬ್ಬಿಸಿ ಕುಳಿತು உங்க வீட்ல ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ நிலைக்காலுக்கு மேல ಬಾಗಿಲ ಮೇಲೆ இப்படி ஒரு போட்டோ இருக்காங்க. ಈ ರೀತಿಯಾದ ಫೋಟೋ ಇದೆ ಎಂಬುದನ್ನು ಕೇಳಿದೆ. அவங்க சொன்னாங்க, ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು, ஆமா ஐயா, ಹೌದಯ್ಯ, நாங்க சிங்கப்பூர் போன பொழுது ಅದು ಸಿಂಗಾಪುರ್ ಹೋಗಿ இவ்வளவு டாலர் கொடுத்து வாங்க. ಇಷ್ಟು ಡಾಲರ್ ಕೊಟ್ಟು ಖರೀದಿಸಿದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது எங்க வீட்ல இருக்கு. ಅದು ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿದೆ. மறுபடியும் அவங்க ஆட ஆரம்பிச்சு. ಪುನಃ ಅದು ಆಡಲು ಆರಂಭಿಸಿತು. சொல்லிச்சு, ಅದು ಹೇಳಿತು, என்ன கண்டுபிடிச்சிட்டியே, ನೀನು ಕಂಡು ಹಿಡಿದೀಯಲ್ಲ, அங்கதான் இருக்கேன். ನಾನು ಅಲ್ಲೇ ಇದ್ದೇನೆ. அது என்ன பண்ணுச்சு தெரியுமா? ಅದು ಏನು ಮಾಡಿತು ಗೊತ್ತಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இவங்க குடும்பமா ಇವರು ಕುಟುಂಬವಾಗಿ உட்கார்ந்து ஏதோ டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ಟಿವಿ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு கம்ப வச்சு மூஞ்சில அடிக்கிற மாதிரி ஓங்கி அடிச்சுதான். ಒಂದು ಕೋಲು ಇಟ್ಟು ಮುಖಕ್ಕೆ ಹೊಡೆದ ಹಾಗೆ ಹೊಡೆಯಿತು. பொத்துன்னு கீழே விழுந்திருக்கா. ದೊಪ್ಪನೆ ಬಿದ್ದಿದ್ದಾರೆ. எல்லாரும் ஓடி வந்து என்ன ஆச்சு? ಎಲ್ಲರೂ ಓಡಿ ಬಂದು ಏನಾಯ್ತು? இந்த இடம் இவ்வளவு வீங்கிட்டு. ಈ ಭಾಗ ಬಾತು ಹೋಗಿದೆ. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, ಸುಮ್ಮನೆ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾಗ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, என்னன்னே தெரியல பாஸ்டர். ಏನಪ್ಪಾ நான் அவங்க வீட்டுக்கும் போனேன். ಮನೆಗೂ ಹೋದೆ. பிசாசு சொல்லுச்சு, ಆ ದುರಾತ್ಮ ಹೇಳಿತು, நான் தான் அடிச்சேன் தெரியுமா, ನಾ ಹೊಡೆದದು ಗೊತ್ತಾ அப்படின்னு சொன்னேன். ಆ ರೀತಿ ಹೇಳಿತು. அவங்க வீட்டுல இருந்த வேதனைக்கு அளவே கிடையாது. ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದಂತ ವೇದನೆಗೆ ಅಳತೆ. இருவரும் நல்ல வேலை செய்யறாங்க. ಇಬ್ಬರು ಚೆನ್ನಾಗಿ லட்சமா சம்பாத்தியம் பண்றாங்க. ಲಕ್ಷಾಂತರ ஆனா ಸಂಪಾದಿಸುತ್ತಿದ್ದರು. கையில ஒண்ணும் இல்ல. ಆದ್ರೆ ಕೈಯಲ್ಲಿ ಏನೂ ಇಲ್ಲ. கடந்த நாட்கள்ல ஹவுஸ் விசிட்டிங் பால்நாத் பிரதர் தான் போனார் அவங்க வீட்டுக்கு. ಕಳೆದ ದಿನ ಹೌಸ್ ವಿಸಿಟಿಂಗ್ ಪಾಲ್ನಾಥ್ ಅವರ ಮನೆಗೆ அவங்க சொன்னாங்களா, ಅವರು ಹೇಳಿದ್ರಂತೆ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, நாங்கள் சபைக்கு வர ஆரம்பித்தோம். ನಾವು ಸಭೆಗೆ ಬರಲು கர்த்தர் ಆರಂಭಿಸಿದೆವು. அந்த காரியத்தில் விடுதலை கொடுத்தார். ಕರ್ತನ ಈ ಸಂಗತಿಯಲ್ಲಿ ಬಿಡುಗಡೆ ಕೊಡುತ್ತಾರೆ. எத்தனையோ பண கஷ்டங்களை கர்த்தர் ரெகுலரைஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. ಎಷ್ಟೋ ಹಣದ ಸಂಕಷ್ಟಗಳನ್ನು ಕಷ್ಟವನ್ನು ರೆಗ್ಯುಲೇಷನ್ ಮಾಡಿಕೊಟ್ಟರು. சொன்னாங்களா, இப்ப நாங்க நல்லா இருக்கிறோம். ಈಗ ಚೆನ್ನಾಗಿದ್ದೇವೆ. சாசின் போராட்டங்களும் மாறிவிட்டது. ಸೈತಾನ ಹೋರಾಟವೂ ಮಾರ್ಪಟ್ಟಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? கர்த்தருடைய வழியை விட்டு நாம் விலகணும்னா, ಕರ್ತನ ಮಾರ್ಗವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಬೇರ್ಪಡುವಾಗ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. என் அன்பு தேவனுடைய ನನ್ನ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகள் ನಮ್ಮ தான். ಬದುಕಿನಲ್ಲಿ அங்கே ವೇದನೆ, யார் வர ஆரம்பித்து ಅಲ್ಲಿ விடுவார்? ಯಾರು ಬರಲು இதை ಆರಂಭಿಸುತ್ತಾರೆ? கிரகிக்கத்தக்கவன் யார்? ಇದನ್ನು ಗ್ರಹಿಸತಕ್ಕಂತವರು ಯಾರು? இதை அறிகிறவன் யார்? ಇದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳತಕ್ಕಂತವರು ಯಾರು? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. நீதிமான்களோ ನೀತಿವಂತರು கர்த்தருடைய வழியில் நடக்கிறார்கள். ಕರ್ತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. சங்கீதம் 17:5 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ಕೀರ್ತನೆ 17:5 ಓದುವುದಾದರೆ, அங்கே வேதம் சொல்லுகிறது, ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. சீக்கிரமா வாசிப்போம். ಶೀಘ್ರವಾಗಿ ಓದಿರಿ. என் கால்நடைகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உம்முடைய வழியில் ஸ்திரப்படுத்தும். ஹல்லேலூயா. ನಿನ್ನ ಮಾರ್ಗ, தாவீது கேட்கிறார், ದಾವೀದನು ಕೇಳುತ್ತಾನೆ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என் நடைகளை ನನ್ನ ನಡತೆ உம்முடைய வழியிலே நீர் என்ன செய்யும்? ನಿಮ್ಮ ಮಾರ್ಗದಲ್ಲಿಯೇ. எத்தனை பேர் அதை கேட்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಅದನ್ನು ಕೇಳುತ್ತೀರಿ? இது தாவீதின் ஜெபம். ಇದು ದಾವೀದನ உம்முடைய ಪ್ರಾರ್ಥನೆ. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். ಕೈಗಳನ್ನು ಉಯರ್ತಿ, ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் ನಿಮ್ಮ ಮಾರ್ಗದಲ್ಲಿ என் நடைகளை ಹೆಜ್ಜೆ ಇಡುತ್ತು ஸ்திரப்படுத்தும். ನಡೆಯುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பீங்களா? ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೀರಾ? ஏசப்பா, ஏசப்பா, எங்கள் பிள்ளைகளுடைய நடைகளை ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ನಡತೆಯನ್ನು உம்முடைய வழிகளில் ನಿಮ್ಮ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ஸ்திரப்படுத்தும். ಸ್ಥಿರಗೊಳಿಸು. தேவ பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இதுக்கு தான் கண்ணீரோடு ஜெபிக்கணும். ಇದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕಣ್ಣೀರಿನೊಂದಿಗೆ தாவீது அதை கேட்கிறார். ದಾವೀದನು ಅದನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ. உம்முடைய வழிகளில் என்னை ஸ்திரப்படுத்தும். ನಿಮ್ಮ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು
ಮಾರ್ಗವನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸು. சங்கீதம் 18:21 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா ಕೀರ್ತನೆ 18:21 ಓದುವಾಗ அங்க வேதம் சொல்லுகிறது. ಅಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. Psalms chapter 18 verse 21. ಕೀರ್ತನೆ 18ನೇ ಅಧ್ಯಾಯದ 21ನೇ கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தே ಯೆಹೋವನ ಮಾರ್ಗವನ್ನೇ ಅನುಸರಿಸಿದನಲ್ಲ. நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. ನನ್ನ ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದುಷ್ಟನಾಗಲಿಲ್ಲವಲ್ಲ. தேவனுடைய வழியை கைக்கொண்டு நடக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு என்ன செய்யல? ಯಾರು ದೇವರ ಮಾರ್ಗವನ್ನು ಅನುಸರಿಸಿ ನಡೆಯುತ್ತಾರೆ ಅವರು ದೇವರಿಗೆ ಏನು ಮಾಡುತ್ತಿಲ್ಲ, ದ್ರೋಹ ಮಾಡುತ್ತಿಲ್ಲ. வைத்துக்கொண்டு ಕೈಯಲ್ಲಿಟ್ಟು வேதத்தை கையில் வைத்துக்கொண்டு ಸತ್ಯವನ್ನು ಕೈಯಲ್ಲಿಟ್ಟು கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு ಕ್ರೈಸ್ತನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ கர்த்தருடைய வழியில் யார் நடக்கவில்லையோ ಕರ್ತನ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಯಾರು அவர்கள் ನಡೆಯುತ್ತಿಲ್ಲವೋ கர்த்தருக்கு என்ன செய்கிறாங்க? ಅವರು ಕರ್ತನಿಗೆ ಏನು ಮಾಡತಕ್ಕಂತವರಾಗಿದ್ದಾರೆ? கர்த்தருக்கு என்ன செய்றாங்க? ಕರ್ತನಿಗೆ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? துரோகம் பண்றாங்க. ದ್ರೋಹ ಬಗೆಯತಕ್ಕಂತವರಾಗಿದ್ದಾರೆ. ಸೇವಕರು, மூப்பர், ಹಿರಿಯರು, ವಿಶ್ವಾಸಿಗಳು, ஊழியம் செய்கிற ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ಇವಾಂಜಲಿಸ್ಟ್, தீர்க்கதரிசி, ಪ್ರವಾದಿಗಳು, அப்படி இப்படி நிறைய சொல்லிக்கொண்டு ಹಾಗೆ ಹೀಗೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ கர்த்தருடைய வழியில் நடக்கலன்னா ನೀನು ಕರ್ತನ ಹಾದಿ யாராக இருந்தாலும் சரி, ನೀನು ಯಾರಾಗಿದ್ರೂ ಸರಿ, தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறாய். ದೇವರಿಗೆ ದ್ರೋಹ ಬಗೆಯಿಟ್ಟಿ துரோகம் பண்ணுகிறாய். ದ್ರೋಹ ಮಾಡುತ್ತಾ துரோகம் பண்ண கூடாது. ದ್ರೋಹ ಮಾಡಬಾರದು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಆದ ಕಾರಣ தாவீது கேட்கிறார், ದಾವೀದನು உம்முடைய ಕೇಳುತ್ತಾನೆ, வழி எனக்கு போதி. ನಿಮ್ಮ ಮಾರ್ಗವನ್ನು வேதம் ಅನುಸರಿಸು சொல்லுகிறது. ಬೋಧಿಸು. நேரம் கடந்து விட்டபடியால் முடிக்கிறேன். ಸಮಯದಾರ್ಥ ಕಾರಣ 2 நாளாகமம் 17:6 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2 ಪೂರ್ವ ಕಾಲ ವೃತ್ತಾಂತ 17:6 ಓದುವಾಗ யோசபாத் இருதயம் ಯೋಸಬಾತನ ಹೃದಯವು கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது. ಕರ್ತನ ಹಾದಿಯಲ್ಲಿ ಆಸಕ್ತಿ இந்த ತುಂಬಿಕೊಂಡಿತ್ತು. கர்த்தருடைய வழியில ಕರ್ತನ ಹಾದಿಯಲ್ಲಿ நம்முடைய இருதயம் என்ன செய்யணும்? ನಮ್ಮ ಹೃದಯ ಏನಾಗಬೇಕು? உற்சாகம் கொள்ளணும். ಆಸಕ್ತಿಗೊಂಡ சோர்வா இருக்க கூடாது. சோர்வா இருக்க ಸೋತು கூடாது. ಆಗಿ ஆகவேதான் ಹೋಗಬಾರದು. கர்த்தர் யோசபாத்தை பாதுகாத்தார். ಆದ ಕಾರಣವೇ ಯೋಸபாத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ಯೋಸಬಾತನ ಕರ್ತನ ಆಶೀರ್ವದಿಸಿದರು. கர்த்தர்ட்ட கேட்போம், ಕರ್ತನಲ್ಲಿ ಕೇಳೋಣ, கர்த்தர்ட்ட சொல்லுவோம், கர்த்தನಲ್ಲಿ ಹೇಳೋಣ. சகோதரர்கள் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ಸಹೋದರ ಕೈಗಳನ್ನು முழங்கால் படியிடுவோம், ಮೊಣಕಾಲೂರಿ சகோதரிகள் கரங்களை கூப்பி சொல்லுவோம், ಸಹೋದರಿಗೆ ಕೈಗೆ ನಮಸ್ಕರಿಸುತ್ತಾ ಕೇಳಿರಿ, ಎಸ್ ಕರ್ತನೇ, உம்முடைய வழியிலே ನಾನು ನಿಮ್ಮ ಮಾರ್ಗದಲ್ಲಿ உற்சாகமா இருப்பேன். ನಾನು ಆಸಕ್ತಿಯಿಂದ உமக்கு ನಡೆಯಬೇಕು. துரோகம் பண்ண மாட்டேன். ನಿಮಗೆ ದ್ರೋಹ உம்முடைய ಬಗೆಯುವುದಿಲ್ಲ. வழிகளை நான் கைக்கொள்ளுவேன். ನಿಮ್ಮ ಮಾರ್ಗವನ್ನು ಕೈಕೊಳ್ಳುವೆ. நீங்கள் அன்பின் தகப்பனே, ನಮ್ಮ ಪ್ರೀತಿಯ உம்முடைய ತಂದೆಯೇ, பரிசுத்த நாமத்துக்கு ನಿಮ್ಮ ஸ்தோத்திரம். ಪವಿತ್ರ ನಾಮಕ್ಕೆ உம்முடைய ಸ್ತೋತ್ರ. வார்த்தைகளை எங்களுக்கு போதித்து ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಬೋಧಿಸಿ உம்முடைய வழிகளில் நடக்கணும்னு சொன்னீ. ನಿಮ್ಮ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯಬೇಕು நானும் ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದಿ. எங்கள் சந்ததியும் ನಾನು ನನ್ನ ಸಂತತಿಯು எங்கள் சபையும் ನಮ್ಮ ಸಭೆಯು உம்முடைய வழியிலே நடக்கணும்ப்பா. ನಿಮ್ಮ ಮಾರ್ಗದಲ್ಲಿ உம்முடைய ನಡೆಯಬೇಕು. வழியிலே நடக்கும்ப்பா. ನಿಮ್ಮ ಮಾರ್ಗದಲ್ಲಿ உம்முடைய வழியிலே ನಡೆಯಬೇಕು. உற்சாகம் கொள்ள ನಿಮ್ಮ கிருபை ಮಾರ್ಗದಲ್ಲಿ செய்யும். ಆಸಕ್ತಿ வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த அனுபவத்தை ಬಂದು ಎಲ್ಲರಿಗೂ ಅನುಭವವನ್ನು ಕೊಡು. வாழ்த்துகிறேன். ಶುಭ ಹಾರೈಸುತ್ತೇನೆ. ஆசீர்வதியும். கனம் துதி மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ಘನಸ್ತುತಿ செலுத்துகிறேன். ಮಹಿಮೆ ಎಲ್ಲ ನಿಮಗೊಬ್ಬರಿಗೆ ಸಮರ್ಪಿಸುತ್ತೇವೆ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ, ஆமென். ಆಮೆನ್. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கிய சிநேகமும் ஆசீர்வாதம் வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.